நம்ம டெய்லி யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு Day29ல நம்ம பார்க்க போறது பிளாஸ்டிக் இன்ஜினியரிங். பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸை டிசைன் பண்றது, அதை மேனுஃபேக்சர் பண்றது, எக்ஸ்ட்ரக்ஷன், மோல்டிங் அண்ட் 3D பிரிண்டிங்ல ஒர்க் பண்ணுவீங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் எடுத்திருக்கணும். அண்ட் இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில டேஷ்போர்ட்ஸ், பம்பர்ஸ், இன்டீரியர் ட்ரிம்ஸ் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில சர்ஜிக்கல் டூல்ஸ், சிரஞ்சஸ், இம்ப்ளான்ஸ், ஏரோஸ்பேஸ்ல லைட் வெயிட் காம்பனன்ட் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் கேசிங்ஸ், கீபோர்ட்ஸ், வயரிங், எஃப்எம்சிஜி அண்ட் பேக்கேஜிங்ல பாட்டில்ஸ், கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங், இது எல்லாமே டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க. கெரியர் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டிசைன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர் அண்ட் R&D ரோல்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் கோர் மேனுஃபேக்சரிங் ரோல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். பிளாஸ்டிக்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் கேட்கிறேன்.